விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. சார், மீட்டிங் முடிஞ்சிருச்சு. மேடம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. நீங்க ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? அப்படி உள்ள போய் உட்காருங்க. ஒருவேளை இந்த ஆளா தான் இருப்பானோ? செக் பண்ணி பார்த்துருவோம். ஹலோ பிரகாஷ் சார், சொல்லுங்க. சார், நான் திரும்ப தொந்தரவு கொடுக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஒரு நம்பர் கொடுத்தேன்ல, அந்த நம்பர் இப்ப எந்த ஏரியால இருக்குன்னு சொல்ல முடியுமா? சார், போன தடவை நான் உதவி பண்ணதே பெரிய ரிஸ்க்ல தான் சார். இப்போ மறுபடியும் கேட்குறீங்களே? இல்ல சார், ரொம்ப அர்ஜென்ட். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். கொஞ்சம் இருங்க சார், பார்த்து சொல்கிறேன். சார், லைனில் இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க. சார், அந்த நம்பர் இப்போ அண்ணா நகர் டவரில் இருக்கு. அங்கேயா இருக்கு? சார், ரொம்ப நேரமாக அங்கே தான் சார் இருக்கு. வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா சார்? இல்ல, வேற எதுவும் வேண்டாம். அண்ணா நகர் டவர்ல தான் அந்த நம்பர் இருக்குன்னா நந்தகுமார் எங்க இருக்காரு? அப்ப இவர் வேற அவன் வேறயா? நிஜமாவே அவர் நம்பர் மிஸ் ஆகிதான் இருக்குமா? ஒரே குழப்பமா இருக்கு. பேப்பர் குடுக்கறப்போ என் லெக்சரர் மேம் சொன்னாங்க, பேப்பர்னா அஞ்சலியோட பேப்பர் மாதிரி தான் இருக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்டும் அஞ்சலியோட பேப்பர் மாதிரி எழுதணும்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி பெருமை தாங்கல. அவ்வளோ பேர் முன்னாடி என்ன பாராட்டினா எனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, உன் லெக்சரர் தலையில தீய வைக்க. சீக்கிரமா அந்த கூலிங்ஸை குடிச்சு தொலையண்டி. பாத்தியா குணா, உனக்கே பேச்சு வரல பாத்தியா? அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் பேசாம எந்திரிச்சு நின்னுட்ட குணா. என் கிளாஸ்மேட்ல பாதி பொண்ணுங்க என்னை பார்த்து வயிறு எரிஞ்சு போயிட்டாளுங்க. சூப்பரு. இந்தா கூலிங்ஸ் குடிச்சிட்டே பேசலாமே. இப்ப இதுக்கெல்லாம் என்ன அவசரம்? ஆமா, நீ யூஜியா பிஜியா? ஐயோ, படிப்பை பத்திலாம் கேக்குறாளே. அஞ்சலி, முக்கியமான கால் இது, நான் பேசிட்டு வந்தேன். சொல்லு மச்சி, இன்னும் அந்த ரெசார்ட்டுக்கு போகலடா. வழியிலே சவுக்கத்தோப்பு பக்கத்தில் இருக்க பீச்சில் பேசிட்டு இருக்கோம். இப்போதான் கூல்ட்ரிங்க்ஸில் பவுடரை கலந்து கொடுத்துருக்கேன். ஆமாடா, இங்கேயே ரெசார்ட்டில் வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிடா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணுறேன். வீடியோ இல்லைனா ஃபோட்டோவை தான் எடுத்து வைக்கிறேன். சரிடா மச்சான், நான் அப்புறம் கூப்பிட்றேன்டா. குடிச்சிட்டியா? சரிதான், இன்னையோட நீ அழிஞ்சிடி. குடிச்சியா அஞ்சலி? குடிச்சிட்டேன், சூப்பரா இருந்துச்சு. சோ ஸ்வீட். குணா, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் பேசிட்டே நடப்போமா? நம்மள பேச விடாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி தொல்லை பண்றாங்க. அஞ்சலி, பேசாம நம்ம ரெண்டு பேரும் மொபைலை சுவிட்ச் ஆஃப்ல போட்டுடலாமா? குட் ஐடியா, போட்டுடலாமே.
தடிக்கிருச்சு. வா போலாம். எஸ், நாம கொடுத்த பவுடர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னமோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு குணா. மனசுக்கு பிடிச்சவன் பக்கத்துல இருக்க, யாரும் இல்லாத தனிமை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்காதா பின்ன? நாம இதுக்கு இங்க இருக்கணும், பேசாம ரெசார்ட்டுக்கு போய் பேசலாமா? என்னது ரெசார்ட்டுக்கா? எதுக்கு? என்னடா அது, நாம கொடுத்த பவுடர்னு வேலை செய்யல போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெசார்ட்டுக்கு போனா டிஸ்டர்ப் இல்லாம அதெல்லாம் பேசலாம். ஒண்ணும் தேவையில்லை, இப்படி நடந்து போல. வாங்க. அஞ்சலி, அஞ்சலி. என்ன? இல்ல, கைய புடிச்சுக்கிட்டே நடந்து போலாமே. சரி வாங்க. ஏமா, என்னம்மா இது? இவ்வளவு பொடி பொடியா காய் நறுக்கனா நான் மெஸ்ஸ முடிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். கொஞ்சம் பெருவெட்டா நறுக்குமா. கரணிலானா 4 துண்டு தான் வரணும். காலையில இருந்து எல்லா வேலையும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க. உன் நினைப்பு எங்கம்மா இருக்கு? ஒழுங்கா வேலையை பாருமா. சும்மா சம்பூர்ணம், என்னாச்சு? என்ன நினைப்புல இருக்க? வீட்டுக்கு காய்கறி வெட்டுற மாதிரி வெட்டியிருக்க? என்னமோ யோசனைக்கா. இனிமே நான் சரியா வெட்டுறேன். இல்லையே, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கியே. கண்ணுக்கு என்னாச்சு? அடிக்கடி கண்ணை தொடச்சிட்டு இருக்க? என்னன்னே தெரியலக்கா. அப்பத்துல இருந்து வலது கண் துடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அக்கா, வலது கண் துடிச்சா கெட்ட சுகுணமாக்கா? ஆமா சம்பூர்ணம், ஆம்பளைங்களுக்கு இடது கண்ணும் பொம்பளைங்களுக்கு வலது கண்ணும் துடிக்க கூடாது. அப்படி துடிச்சா கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க. என்னக்கா இது? ஜோசிக்காரவர் அப்படி சொன்னா இப்ப இப்படி வேற நடக்குது. ஜோசிக்காரன் என்ன சொன்னா? அது ஒரு கொடுமைக்கா. சத்யாவுக்கு தொடர்ந்து கெட்டதாவே நடக்குது. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள்னு அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு ஜோசியரை பார்க்கலான்னு போனேன். ஆமா, சத்யா ஜாதகத்தை காட்டினியா? அவ ஜாதகத்தை மட்டும் இல்ல, தாரணி அஞ்சலின்னு 3 பேர் ஜாதகத்தையும் காட்டினேன். சத்யாவுக்கும் தாரணிக்கும் நேர அமோகமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா அஞ்சலிக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லி காப்பு கயிறு மந்திரிச்சு கொடுத்திருக்காருக்கா. அஞ்சலிக்கு அதை கட்டி விட்டியா? அவ இங்க ஏதோ அவசரமான வேலை இருக்கு, சாயந்தரமா வந்து கட்டிக்கிறேன்னு போயிட்டாக்கா. இப்ப என்னடான்னா எனக்கு வலது கண் வேற துடிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு பயமா இருக்குக்கா. நீ ஒன்னும் பதறாத. சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டியா? அதெல்லாம் செஞ்சுட்டேன்க்கா. அப்புறம் எதுக்கு பயப்படுற? இல்லக்கா, என் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி பாரு. என்னாச்சு சம்பூர்ணம்? சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதோ தெரியலையே. அவசரமான வேலையா போனான்னு சொன்னல, அதனால போன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. அப்புறமா பண்ணி பார்க்கலாம், எடுப்பா. எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன பண்றது? நீ ஒன்னும் பயப்படாத, எதுவும் ஆகாது. மறுபடியும் போட்டு பாரு. நிம்மதியா பேசலாம் தான் நாங்க இங்க வந்தோம். உங்க ஏரியானா நாங்க கிளம்பிடுறோம். வா அஞ்சலி. என்னடா பேசிட்டே இருக்கோம், கிளம்பி போறேன். ஏய் மச்சி, லவ்வா இருக்காதுடா இது, கிராக்கியா இருக்கும். ஏய், அசிங்கமா பேசுறீங்க, மரியாதை கெட்டும் பாத்துங்க. என்னடா இது மரியாதை கெட்டுருமா? என் கூட பொண்ணு இருக்கறனால தான் அமைதியா இருக்கேன். இல்ல நடக்கிறதே வேற. இரு அஞ்சலி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
அஞ்சலி வர அஞ்சலி கையோட நீ நான் முதல்ல வரேன் இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் சீக்கிரம். எல்லாத்தையும் எடு போலாம் வா, அஞ்சலி குணா நீ சொன்னது கரெக்ட் தான். நம்ம இங்க இருக்கிறத விட பாதுகாப்பா ஏதாவது ரெசார்ட்டுக்கு போயிடலாம். அவனுங்க வந்தது நல்லதுக்கு தான் போல. பவுடர் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கல. என்னாச்சு குணா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல நம்மள துரத்திட்டு வந்தவங்களை காணோம். சரி ஏதாவது ரெசார்ட் இருக்கான்னு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். வா அஞ்சலி. வாடா. டேய் மச்சி, என்னடா யோசிக்கிற? அவங்க இங்க தான் வந்தாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம்டா. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவ? செக்யூரிட்டி கேட்கலாம் வா. சார் ஒரு முக்கியமான விஷயமா 2 பேர் தேடுறோம். TN10 5901 ப்ளூ கலர் காரு இங்க ஏதாவது வந்துச்சா? ப்ளூ கலர் கார் தானே? ஆமா சார். இப்பதான் இறங்கி இப்படி போனாங்க. டேய் வாடா போய் விசாரிக்கலாம். தேங்க்ஸ் சார். மேடம் சொல்லுங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குணான்ற பேர்ல யாராவது ரூம் புக் பண்ணிருக்காங்களா? எது கேக்குறீங்க சார்? ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் சார். அந்த பேர்ல யாரும் புக் பண்ணல சார். வெறும் குணான் இல்லாம குணசேகரன், குணசீலன்னு அந்த மாதிரி ஏதாவது பேர்ல இருக்கான்னு பாருங்களேன். சார் அந்த மாதிரி பேர்ல யாரும் புக் பண்ணல சார். மேடம், எங்க சொந்தக்கார பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே இங்க ஒருத்தன் கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் பேர் இல்லைன்னா ஒவ்வொரு ரூமா தேடி பார்க்கலாமா? என்ன சார் ரூமா தேடி பார்க்கணுமா? அதுக்கெல்லாம் நாங்க அலோவ் பண்ண முடியாது சார். இங்க வரவங்க எல்லாம் டீசென்ட் ஆனவங்க தான். ப்ளீஸ் மேடம், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சார் நாங்க அலோவ் பண்ண முடியாது சார். கிளம்புங்க சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. காலையிலே உங்களை போக சொன்னாலடா, ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சார் இவங்க சொந்தக்கார பொண்ணோட யாரோ ஒருத்தர் வந்து இந்த ரிசார்ட்ல ரூம் புக் பண்ணிருக்காங்களாம். எல்லா ரூமையும் திறந்து காட்ட சொல்லி டென்ஷன் பண்றாங்க சார். டேய் உங்களை காலையிலே போக சொன்னாலடா. சார் எங்க ஐடியெல்லாம் காட்டுமே சார். எங்க சொந்தக்கார பொண்ணதான் சார் இன்னும் தேடிட்டு இருக்கோம். அவளை கூட்டிட்டு வந்த பையன் இங்கதான் ரூம் புக் பண்ணிருக்கான் சார். அந்த கார் இங்கதான் வந்துச்சுன்னு செக்யூரிட்டியை சொன்னாரு சார். ஆனா இவங்க தான் சார் செக் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. டேய் உங்களுக்கு இப்ப என்னதான்டா பண்ணணும்? சார் ஒரு பொண்ணோட வாழ்க்கை சார். அந்த பையன் ஏதாவது பண்ணிட்டு அந்த குடும்பமே தற்கொலை பண்ணிக்கும் சார். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க சார். சரிங்க, அவன் தான் இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றான்ல, யாராவது புக் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. சார் இல்ல சார் நீங்களே பாருங்க சார். அப்படி யாரும் புக் பண்ணல சார். டேய் நீங்க சொன்ன பேர்ல யாருமே புக் பண்ணலையாடா? சார் அவன் சரியான திருட்டு பையன் சார். பேரை மாத்தி கூட புக் பண்ணிருப்பான். கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லுங்க சார். ஏங்க ஏதோ பொண்ணோட வாழ்க்கைங்கிறான். சரி வாங்க ரூமை செக் பண்ணி பாத்து. சார் அது எப்படி சார் எல்லா ரூமையும் செக் பண்ண முடியும்? அதான் நான் இருக்கேன்ல, வாமா போய் செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க. டேய் முட்டாளடா நீங்க. அந்த கார் இந்த ரெசார்ட்ல இருக்குன்னு யாரா சொன்னா?
சார் செக்யூரிட்டி தான் சொன்னாரு. நாசமா போச்சு. அந்த வாட்ச்மேனுக்கு கலர் பிளைண்ட் சார். ப்ளூ கலரை பிளாக்னு சொன்னா ஆமான்னு சொல்வாரு, பிளாக்க ப்ளூன்னு சொன்னா அதுக்கும் ஆமான்னு சொல்வாரு. இந்த வாட்ச்மேனோட பெரிய தொந்தரவு சார். அடிக்கடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. அவர்கிட்ட கார் கலர் கேட்கறது உலகத்திலே பெரிய முட்டாள்தனம் சார். டேய் இப்போ என்னடா பண்ண போறீங்க? சார் சொந்தக்கார பொண்ணு சார். மானம் பிடிச்சுன்னு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க தான் சார் காப்பாத்தணும். ப்ளீஸ் சார். காலையில ஏதோ கார் நம்பர் சொன்னேல, அது என்ன நம்பரு? சார் TN10 5901 ப்ளூ கலர் கார் சார். சரி நான் பெட்ரோலுக்கு தான் போறேன், நான் தேடி பார்க்கறேன். தேங்க்ஸ். நீங்க போங்க. சரி சார். அதே மாதிரி பண்ணிடுவோம். பண்ணிடலாம் சார். சார் நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தேன், அதுக்கு ஆர்டர் என்னாச்சுன்னு. ஆர்டர் வந்திருக்குமா நேரம்? அதையும் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார். அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூம்மா. பிரகாஷ் வெயிட் பண்ணாரே எங்க? உள்ளதான் இருக்காரு மேடம், போய் பாருங்க. ஓகே சரி. மேடம். சாரிங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஓடி தான் போட்டுட்டு வந்திருக்கேன். என்னாச்சு, மினிஸ்டர் உங்க ப்ரொபோசலை அப்ரூவ் பண்ணிட்டாரா? ஒரு வழியா அப்ரூவல் பண்ணிட்டாரு. சரி, நீங்க என் கூட செங்கல்பட்டு ஆபீஸ்க்கு வரீங்களா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க கூட இருந்தா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வெறும் ஓடி தான் போட்டுட்டு வந்திருக்கேன். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க இது, ரவி கிட்ட இருந்து 15 தடவை மிஸ் கால் வந்திருக்கு. என்ன கூட அவன் 20 தடவை கூப்பிட்டுருக்கான். பதிலுக்கு நான் கூப்பிட்டா அவன் ஃபோன் எடுக்கல. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைன்னா இவ்வளவு ஃபோன் பண்ண மாட்டான். என்ன எதுன்னு கேட்கலாம். நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். டேய் சத்யா, நீ தானே ஃபோன் பண்றாங்க? அவங்க குடும்பத்துக்காக நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. 6 முறை கால் பண்றாங்க பார். அட்டன் பண்ணி பேசுறா. அண்ணி நிறைய வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன், உங்க நம்பர் நாட் ரீச்சபிள்னே வருது அண்ணி. ரவி, நான் முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். என்ன விஷயம்? உயிர் போற விஷயம் அண்ணி. நம்ம அஞ்சலி விஷயமா தான் கால் பண்ணேன். அஞ்சலி விஷயமா? என்ன சொல்ற? நம்ம அஞ்சலி குணான ஒரு பையனை லவ் பண்றா அண்ணி. அத்தைக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன். அத்தை என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. அஞ்சலி நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறா. அவளை காப்பாத்த வேற வழி தெரியாம நான் ஈசிஆர்ல அவளை தேடி சுத்திக்கிட்டு இருக்கேன் நீ. அந்த பையன் நல்லவன்னு அஞ்சலி சொன்னாலே. இல்ல நீ, அவன் ஒரு பெரிய அயோக்கியன். அஞ்சலியை கெடுக்கணும்னு அவன் பேசினதை நான் நேரடியாவே கேட்டேன். அஞ்சலியோட வாழ்க்கை பாழாகிறதுக்கு முன்னாடி அவளை காப்பாத்தி ஆகணும். இப்ப எங்க இருக்க ரவி? ஈசிஆர்ல SR ரெசார்ட்ல இருக்கேன். நீ அங்கேயே இரு ரவி. நானும் பிரகாஷும் உடனே அங்க வந்துடுறோம். எப்படியாவது அஞ்சலியை தேடி கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நீ. சரி. சத்யா, அஞ்சலி இப்படி எல்லாம் செய்வாளா? அவ காலையில எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பையனை லவ் பண்றதா சொன்னா. அது மட்டும் இல்லாம அந்த பையனை பத்தி ரொம்ப உயர்வா சொன்னா. ரவி இப்படி சொல்றான், எதை நம்புறதுன்னே தெரியலீங்க. அவன் அவளை ஈஸியார் கூட்டிட்டு போயிருக்கானா? நிச்சயம் ஏதாவது தப்பான நோக்கம் இருக்கும் சத்யா. அவ ஈஸியா இருந்தா போயிருக்காளன்னு நமக்கு தெரியலையேங்க. காலையில பேசினப்ப அவனை மீட் பண்ண போறேன்னு மட்டும்தான் சொன்னான். வேண்டாம், ரவி சொல்றத உதாசனப்படுத்த வேண்டாம். நாம அங்க போவோம். ரவி சொல்றது உண்மையா இருந்தா அஞ்சலி நாம தான் மீறிட்டு வரணும். வா போலாம். எங்க சுத்தினாலும் எங்க தேனாலும் கண்டுபிடிக்க முடியலையடா. அஞ்சலியை காப்பாத்த முடியாம போயிடுமோ? நம்மளால ஆன முயற்சியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. இதுக்கு மேல என்னடா பண்றது? அதுக்கு மேல சீரழிஞ்சா அது அவளோட தலையெழுத்து. அப்படி எல்லாம் பேசாதடா. டேய், குணாவை பத்தி விசாரிக்க சொல்லிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். ஸ்பீக்கர்ல போடுறா. இரு போடுறேன். சொல்றா மச்சி. டேய், அந்த குணா யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். கேக்குறியா? கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்றா. அவன் பேர் குணசேகரன். அவன் வேற யாரும் இல்ல, ரியல் எஸ்டேட் மாஃபியாவா இருக்கான்ல குத்தாலிங்கம், அவனோட பையன் தான் அவன். என்னங்க சொல்றீங்க? டேய், உண்மையாவா சொல்ற? சத்தியமா சொல்றேன்டா, அந்த ஆள் புள்ளதான் அவன். அவங்க அப்பா பயங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இருக்கு. ஃப்ரெண்டு அவங்க போட்டோ அனுப்பிச்சிருக்கான், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்.
யாரா அந்த குத்தாலிங்கம்? டேய் குத்தாலிங்கன்னு சொன்னா தெரியாது, லிங்கன்னு சொன்னாதான் தெரியும். அந்தாலும் ஒரு பெரிய கேடி. அவனுக்கும் சத்யானிக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க. சத்யானியும் பிரகாஷ் ஆனனையும் ஒழிச்சு கட்டணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியறான். அட பாவி, அப்படின்னா அஞ்சலியை கெடுக்க போட்டுட்டு அவங்கள பழி வாங்கறதுக்கா இருக்குமோ? அப்படிதான்டா இருக்கும். போட்டோ அனுப்பியிருக்கான் பாரு. நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.